நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தான், 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதர் ஓம் குருப் பேரவே நற்பவி 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 ஓம் காஞ்சி வேசாசி வித்மகே சாந்தரு வேதே தன்மையோ தெரிவித்த என் ஆத்ம மகா காலி வருங்க. ஓம் காடு வேசாசி வித்மகே மசாலு வசுந்தரி தன்னோ அவர் பெரிய எந்த ஒரு பலன்கள் சொல்வது அதோட பொதுவான பலன்கள் முன்னாடி சொல்லிட்டு தான் அப்புறமா வழக்கமாக 12 ராசிக்குள்ள பலனை சொல்கிறது. அது தினம் பலனாக இருந்தாலும் வார பலனாக இருந்தாலும் மாத பலனாலும் வருஷ பலனாலும். இப்போ அந்த வகையில் உங்களுக்கு கிரகங்களுடைய நிலவரத்தை இப்போ பார்ப்போம். ரிஷபத்தில் குரு இருக்கார், மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார், கடகத்தில் சந்திரன் இருக்கார், சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க, கன்னியில் கேதுவும் சுக்கரன் இருக்காங்க, கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்காரு, மீனத்தில் ராகு இருக்காங்க. இதுதான் இப்போ உள்ள கிரகங்களுடைய நிலவரம். இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்பொழுது இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்ல போகிறேன். பெரும்பாலும் இப்போ குரு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்கும். இவர் சுபகரங்கள் இல்லையா, எல்லாருடைய ஆசைகளும் நிறைவேறும், தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. எங்கே பார்த்தாலும் சுற்றுலா கேளிக்கை அப்படின்லாம் போயிட்டு வருவீங்க. எல்லாருக்குமே பொதுவான பலன் தான், போயிட்டு வருவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி செவ்வாயுடைய பலன் பார்க்கும்போது அவர் மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்தில் இருக்கும்போது கல்விகள், குழந்தைகள் வகையில் பெரியவங்களை கல்வி, இந்த தொழிற்கல்வி, அதாவது இந்த சாதாரண கல்வியோட தொழிற்கல்வியில் பிரபலமாவீங்க. அந்த தொழிற்கல்வியில் இன்னும் விஸ்தரிப்பு செய்யப்படும். புதிய கல்விகள் சொல்கிற மாதிரி புதிய தொழிற்கல்வி, டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்கிறீங்க, அதெல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதெல்லாம் பூமி லாபங்கள் எதிர்பாராத வகையில் ஏற்றமாக இருக்கும். பூமி விலைக்கு விற்கிறோம்னு நினைக்கிறவங்க நல்ல விலைக்கு விற்கலாம். இது மாதிரிலாம் உள்ள சூழ்நிலையாக இருக்குது. அது இல்லாமல் சந்திரன் நல்லா ஒரு சுயமாக ஆட்சி பெற்றனால பெண்கள் வேலை கை ஓங்கியிருக்கும், அவங்களோட முன்னேற்றம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் அவங்க மேலே அவங்களுக்கே கவனம் வேணும். ஜெகதே போய் ஜாகிரதை வரணும். இப்போ உள்ள சூழ்நிலை சரியில்லாம இருக்கிறனால அவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். இது இல்லாமல் குருவாருக்கு எல்லாருமே நல்லபடியாக இருப்பாங்க, ஆன்மீகத்தில் உள்ளவங்க முன்னேற்றம் அடைவாங்க. பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் ஏற்றமாக இந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு 12 ராசிகள் பலன் சொல்ல போகிறேன். இது பொது பலன் தான். அந்த ராசிகள் பலன் சொல்லும்போது நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும். சுய ஜாதகத்தை நீங்கள் எனக்கு அனுப்பினால், வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் கீழே இருக்குது, அதில் பார்த்துங்க. சுய ஜாதகம் அனுப்பினா கண்டிப்பாக நான் கரெக்டாக சொல்ல முடியும். அதில் தான் உங்களுக்கு கரெக்டான பதில் கிடைக்கும். இது பொதுவான பலன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 12 ராசிக்குள்ள பலனை பார்க்கணும். அன்பர்களே, 12 ராசிகளுக்குண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்லுவேன். அந்த வகையில் இப்போது மீன ராசிக்காக சொல்ல போகிறேன். மீன ராசிக்கு பார்க்கும்போது மிருகசீரிஷம் 2 பாதங்கள் இருக்குது, திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது, புனர்பூசம் 3 பாதங்கள். இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கும் இந்த சொல்லக்கூடிய பலன் பொருந்தும். அந்த வகையில் பார்க்கும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் உங்களுக்கு அமர்ந்திருக்கு. அதனால் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. அந்த ஆத்திரத்திலும் அவசரத்திலும் செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நன்மை செய்யாது. பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு உணர்வு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நம்ம முன்னாடி சொல்லிட்டு போனது தான், அது நம்ம நினச்சிட்டாலே போதும். அப்போது அந்த வகையில் தான் இப்போ உங்களுக்கு மீனராசிக்காரங்களும் இருக்க போகுது. அப்போ கவனமாக இருந்து எல்லாத்தையும் செயல்படணும்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு சந்திரன் தன்னுடைய சுய ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியம், பெண்கள் வகை உதவிகள், கூட பழகிற வேலை செய்யலாம் சக ஊழியர்கள், கூட பழகிறவங்க, நட்பு, உறவு இதெல்லாமே உதவி பண்ணுவாங்க. தாயாரோட உடல்நிலை நல்லாயிருக்கும், தாயார் வழி உறவு நல்லாயிருக்கும். அது இல்லாமல் பெண்கள் வழி முன்னேற்றம் ஆகும். பெண்களுக்கும் தனியாக ஒரு கொள்கைகள் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பீங்க. அரசாங்கத்தோட சலுகை கிடைக்கும். இது மேலே நடக்க போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தைரியமாக துணிச்சலாக செய்ய போகிறீங்க. சிறு சிறு பிரயாணம் மூலமாக நல்லது நடக்கும். நீங்கள் இப்போ உள்ள காலகட்டங்களில் சமூக சேவை என்ற இயக்கத்திலேயோ இல்லை தன்னார்வ தொண்டுன்ற இடத்துலையோ நீங்கள் இணைந்தால் கண்டிப்பாக உங்கள் பெயர், புகழ், பிரபலம் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அந்த மாதிரி யோகம் இருக்குது. அதனால் நீங்கள் செய்யலாம். ஆலயத்திற்கு ஒழுவாறு பணி செய்யலாம். ஏதாவது ஒரு வகையில் செய்யணும். அதுவும் சமூக சேவையாக இருக்கணும். அது ஆன்மீகமாக இருக்கட்டும், மக்கள் சேவையாக இருக்கட்டும், எல்லாருமே எந்த வகையிலாவது ஒரு உதவி இருக்கணும். அப்போ நீங்கள் இந்த செய்யக்கூடிய உதவி இந்த நேரத்தில் செய்யும்பொழுது உங்களுக்கு பிரபலம், புகழ் ஏற்படும். நல்லா கேட்டுங்க, நிறைய பேருக்கு இவங்க துறையிலுமே இருந்தால் சரி வந்தவொடனே இப்போ ப்ராப்ளம் ஆகிடுவாங்க. அதுக்கு அந்த மாதிரி கால நேரங்கள் அமைஞ்சிருக்கும். அதுக்கு தான் இப்போ சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி உடனே ஆகிறது கஷ்டம்தான். எந்த ஒரு துறையிலுமே உடனே பிரபலம் புகழ் வாங்க முடியாது. அப்போது இப்போ உள்ள காலகட்டம் உங்களுக்கு அப்படி இருக்கிறனால நீங்கள் அது மாதிரி பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியமாக துணிச்சல் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு.
இருந்தாலும் வீடு விஷயங்கள் இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அது வீடு கட்டுறது அதெல்லாம் யோசிச்சு கட்டணும். வீடு கட்டி முடிக்கப்பட்டு பாதியில் கொஞ்சம் தள்ளி கூட போங்க, ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ எதுவுமே பண்ண வேணாம். இப்போ செலவுகள் அதிகமாக பண்ண வேண்டாம், சேமிப்பு மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வரணும்னு தான் சொல்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய இன்னும் சொல்கிறாங்க மாமியார் மாமனார் உறவு, அந்த வகையில் உறவில் ஒருத்தவங்க வந்து உதவி பண்ண போகிறாங்க. அந்த உதவி பேருதவியாக உங்களுக்கு இருக்க போகுது. அதில் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக போகிறீங்க. அந்த மாதிரிலாம் நடக்க போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க போகுது. அது உத்தியோகத்தில் இருக்கலாம், வேலையில், தொழிலில், வியாபாரத்தில், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி நடக்க போகுது. அப்போ மிதுனராசிக்காரங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் முன்னேற்றம் அடைஞ்சு நீங்கள் நல்லா போகிறீங்க. இது இல்லாமல் மிதுனராசிக்காரன் பார்க்கும்போது, இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராஜாதிபதி புதன் தான் சொல்லப்பட்டிருக்காரு. அப்போ இந்த புதனுடைய அம்சமான பெருமாளை வழிபடலாம், லக்ஷ்மி வழிபடலாம், ஆஞ்சநேயரை வழிபடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது இல்லாமல் ராமர் கோயில் போனீங்கன்னாக்கா ராமர், லக்ஷ்மணர், சீதா, ஆஞ்சநேயர் எல்லாம் சேர்ந்து வணங்கலாம். இதெல்லாம் சேர்ந்து வணங்கினாலே பெரிய விஷயம். தன் தேவையானதை விட சேர்ந்து வணங்குறது ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க. தான தர்மம் பண்ணும்போது மிதுனராசிக்காரன் போகும்போது துணிமணி எடுத்து கொடுக்கலாம். அவங்க பெரும்பாலும் துணிமணி தான் சொல்லப்பட்டிருக்கு. புடவை, ஜாக்கை, இது ஒன்று சொல்கிறாங்களே, தச்சது எல்லாமே தனியாக இருக்கக்கூடியதான் துணி. அப்போ அது புடவை, பெண்களுக்கு புடவை வாங்கி கொடுக்கலாம், ஆண்களுக்கு வேட்டி வாங்கி கொடுக்கலாம். அது மாதிரி துணியை எடுத்து கொடுத்து நீங்கள் தச்சிங்க கூட சொல்லலாம். அது தச்சிங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, கொடுத்துட்டா அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கு மேலே இது மாதிரி துணிகளாக எடுத்து கொடுத்தால் ஒரு ஆசைக்கு உண்டான சூட்சமான பரிகாரம். அதுக்காக அப்படி சொல்கிறேன். துணிமணி வாங்கி கொடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும், பலன் கிடைக்கும். இது இல்லாமல் உங்கள் ஜீவராசிகள்லாம் நிறைய உதவி பண்ணணும். எறும்பு புற்று இருக்கிற இடத்துலாம் போயிட்டு நீங்கள் அதுக்கு சர்க்கரை, அரிசி மாவு எல்லாம் அதில் கலந்த வெல்லம் இப்படிலாம் கலந்து தூவிட்டு வரலாம். அதில் நிறைய எறும்புகள் சாப்பிடும். அப்போ எறும்பு சாப்பிடும்போது நிறைய அன்னதானம் பண்ண பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் பறக்கக்கூடிய பறவைகளுக்கு நீங்கள் வந்து தானதர்மம் பண்ணலாம். அதில் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் வந்து நீங்கள் நாய்க்கு வந்து உணவு கொடுக்குறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரிலாம் கடைபிடிச்சு பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இறை பரிகாரங்கள், இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நெய் தீபம்லாம் கண்டிப்பாக நீங்கள் போட்டு வரணும். கோயிலுக்கு போனால் நெய் தீபம் போட்டு வாங்க. இப்போ பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது எண்ணெய் தீபம் போடலாம். மற்ற நாள் எல்லாமே புதன்கிழமை, சனிக்கிழமைலாம் பெருமாள் கோயில் போயிருந்தீங்கன்னா நெய் தீபம் போட்டு வழிபட்டு வாங்க. தாயாரை வழிபடுங்க. உங்களுக்கு மேல் உள்ளவங்க நட்பு உறவுல இருந்தால் சரி, வெளிவட்டார பாதிப்பத்தில் சரி, அவங்ககிட்ட அப்பப்போ ஆசீர்வாதம் ஆகிட்டீங்க, அவங்களோட ஆலோசனை கேட்டுவாங்க. அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் இந்த மிதுனராசி புதிய சுச்சமாக இந்த செப்டம்பர் மாதம் சொல்ல போகிறது என்னன்னு கேட்டால், நீங்கள் மக்கள் கூடும் இடத்திலே சென்று ஏதாவது ஒரு உதவி வசை, அது சரீர உதவியாக இருக்கலாம், பண உதவியாக இருக்கலாம், பொருள் உதவியாக இருக்கலாம். மக்கள் கூடும் இடத்திலே, அது கோயிலாக இருக்கலாம், முக்கியமான ஒரு சமூக சேவை நடக்கக்கூடிய இடமா இருக்கலாம், மக்களுக்கு பயன்பட வகையில் இருக்கலாம். இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல போய் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பலன்கள் கண்டிப்பாக ஏராளமான நன்மை உங்களுக்கு தரும்னு சொல்லிட்டு, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நட்பலன் தான் வரப்போகுது. கெடுபடுவதால் குறைஞ்சிடும் கண்டிப்பான்னு சொல்லி எல்லா நாளும் வளம் பெற்று வாழப்போன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.